position of center of mass in case of continuous body. This is a direct formula. எழுதிக்கோங்க. total mass வந்து denominatorல போட்டுடலாம். I need to find the center of mass of a continuous body. Continuous body ன்றது எந்த ஷேப்லனாலும் இருக்கலாம். Okay, whatever shape can be possible. So x com, y com, z com ன்றது என்னது? Position vector of the center of mass. கரெக்ட்டா இல்லையா? Position vector of center of mass. இப்போ இந்த x com, y com, z com தனித்தனியா கண்டுபிடிச்சாலே போதும். You can find the answer. Directly you can find. சரி, இப்போ கவனிங்க. I'm having a rigid body. Some shape it is there. இதோட position vector. இதோட center of mass வந்து இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம். So listen here. This is some random rigid body. இந்த இடத்துல இதோட center of mass கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா this is my R com. Everyone is okay with this? Any doubt? So இது வந்து ஒரு continuous body. இதோட center of mass இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நான் ஆரிஜின்ல இருந்து அதுக்கு வரையக்கூடிய வெக்டாருக்கு பேர் என்னது? The position vector of center of mass. Clear everyone? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. I will take a small mass. It can be anywhere. Okay, ஒரு small mass எடுத்துக்கிறேன். mass வந்து dm. இதோட பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து x distance தள்ளி இருக்கு. This is y distance தள்ளி இருக்கு. நீங்க z axis எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு z கோஆர்டினேட்டர் இருக்கும். What I am trying to say is first நான் வந்து ஒரு சின்ன mass dm எடுத்துப்பேன். அதோட பொசிஷன் வந்து என்னது? x, y, z. சோ நம்ம என்ன பண்றோம்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் we are trying to integrate. இந்த xன்றது என்னது? பொசிஷன் ஆஃப் தட் ஸ்மால் மாஸ் dm. x பொசிஷனோட dm மாஸோட x பொசிஷன், dm மாஸோட y பொசிஷன், dm மாஸோட z பொசிஷன். everyone able to follow? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மாஸ் நம்ம எடுத்துக்கணும். அதோட பொசிஷன் வந்து x, y, z. புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அதை டோட்டல் இன்டகிரேஷன் பண்ணும்போது we will get the x com, y com, z com. பட் கேபிட்டல் m ன்றது என்னது? What is the capital M? Total mass. இது வந்து ஒரு ஸ்மால் மாஸ் dm. கரெக்டா? இது வந்து ஒரு ஸ்மால் மாஸ். இத டோட்டல் இன்டகிரேஷன் பண்ணா அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? டோட்டல் மாஸ். சோ இப்போ உங்களோட ஏம் என்னன்னா, நம்மளோட ஏம் என்னன்னா இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். சோ இப்போ அடுத்து ஒன் மோர் பாயிண்ட் இப்போ வந்து நமக்கு எத்தனை டைப் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் தேர் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபர்தரா நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றது தான். ஓகே, இதை நீங்க அடுத்த தடவையும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ரெகுலரா நிறைய இடத்துல வரும். மாஸ் டென்சிட்டின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு வரும். நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் வெதர் இட் இஸ் 1 dimensional 2 dimensional பாடி வந்து 3 dimensional பொறுத்து நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து 1D 2D 3Dன்றத பொறுத்து we will have different mass density, linear mass density. சோ இப்போ வந்து 1 dimensional பாடி அப்ப இதை யூஸ் பண்ணுவாங்க. சோ கவனிங்க, இது வந்து ஒரு ராட். ஓகே, இந்த ராட்ல ஒரு சின்ன லென்த் எடுத்துக்கிறேன். ஓகே, ராட்ல ஐ அம் கோயிங் டு கன்சிடர் a length of dx. இந்த சின்ன லென்த் dxல எவ்வளவு மாஸ் இருக்கு? dm மாஸ் இருக்கு. linear mass density is denoted by the letter lambda. lambda is equal to dx ன்ற டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு மாஸ் இருக்கு? dm மாஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. என்கிட்ட ஒரு ராட் இருக்கு. இந்த ராட் வந்து ஒரு 1 dimensional ராட். இந்த ராட்ல ஒரு dx டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய மாஸ் வந்து dm. அந்த ரேஷியோ தான் ஐ அம் கோயிங் டு கால் இட் as what? lambda அப்படின்றத ஐ அம் காலிங். everyone okay? yes, that is lambda. இப்போ if in rod இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். in rod if lambda is constant, lambda கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா if the total mass is capital M and the total length is L, if the total length L, total mass M அப்படின்னா if lambda is constant, எதை மீன் பண்ணதுப்பா? dm by dx. dx டிஸ்டன்ஸ்ல dm amount of mass இருக்கு. என்டையர் ராட்ல lambda constant. அதுக்கு என்ன அர்த்தம்னா total length L ல m mass இருக்கு. இந்த ரேஷியோவும் lambda equal to constantனா யூனிஃபார்ம் ராட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் ராட் நீங்க எடுத்துக்கலாம். இதான் டெஃபினேஷன். lambda equal to dm by dx is the definition. ஆனா அதுல வந்து எப்ப லாம்டா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டா, ரொம்ப தேவைப்படும். எப்ப லாம்டா கான்ஸ்டன்ட்டோ அந்த டைம்ல நம்ம என்ன சொல்லலாம்? லாம்டா வந்து m by l. ரைட். இப்போ அடுத்து வந்து சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. இது வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்னா 2 dimensional சர்ஃபேஸ் இருக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் யூ டேக் a disk and all. இல்ல ஒரு ஸ்கொயர் ஏரியா டிஸ்க் எடுத்துக்கலாம், இல்ல சம் ஷேப். ஓகே, இதோட டோட்டல் ஏரியா வந்து a. டோட்டல் மாஸ் வந்து என்னது? டோட்டல் ஏரியா a. டோட்டல் மாஸ் வந்து எவ்வளவு? கேபிட்டல் M. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து ஒரு சின்ன ஏரியாவை ஐ அம் கோயிங் டு டேக். dAன்ற ஏரியா எடுத்துக்கிறேன், ஸ்மால் ஏரியா. அந்த dAன்ற ஏரியால எவ்வளவு மாஸ் இருக்கு? dm மாஸ். இந்த சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் சிக்மா. இது பேர் என்னது? சிக்மா யூ ஷுட் கால். lambda sigma is equal to dm by dA. you are able to follow? dAன்ற ஏரியால எவ்வளவு மாஸ் இருக்கு நம்மளுக்கு? dm amount of mass is there. இதுல உள்ள ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா surface is uniform. if surface is uniform distribution, if the surface is uniform, if surface have uniform distribution, in that case sigma will be what? Constant. அந்த கேஸ்ல என்னவா இருக்கும்னா
நம்ம டெஃபினேஷன் படி என்ன பார்த்தோம், dm by dAன்ற ஏரியால dm மாஸ் இருக்கு. சிமிலர்லி ஐ கேன் சே வாட், கேபிட்டல் எம்ன்ற மாஸ் இருக்கு இந்த ஏரியா, டோட்டல் ஏரியா ஏ. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்ற டோட்டல் ஏரியா ஏல எம் மாஸ் இருக்கு. எனி டவுட்? இது 1D 2Dக்கு பார்த்துட்டோம். அடுத்து என்னது, வால்யூம் மாஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு ரோ. யூ நீட் டு ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் ரோ. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு we will use. 3 டைமென்ஷனலா என்னது, ஒரு கியூப் எடுத்துக்கலாம், ஓகே, ஒரு ஸ்பியர் ஆர் எனி அதர் ஷேப். இந்த ஸ்பியர்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்மால் வால்யூம் எடுத்துக்கிறேன் dv. டோட்டல் ஸ்பியர்ல ஒரு ஸ்மால் வால்யூம் ஐ அம் கோயிங் டு டேக் dv. dvன்ற வால்யூம்ல எவ்வளவு மாஸ் இருக்கு, dm மாஸ். டோட்டல் மாஸ், டோட்டல் வால்யூம் வந்து கேபிட்டல் M கேபிட்டல் V. dvன்ற வால்யூம்ல எவ்வளவு மாஸ் இருக்கு நம்மளுக்கு, dm மாஸ். dvன்ற வால்யூம்ல dm மாஸ் இருக்கு. இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம், வால்யூம் மாஸ் டென்சிட்டி. If the body have uniform distribution, uniform distributionல எது constant, rho will be constant. Okay, so rho will be dm by dv. definitionல changes இல்ல, total mass by total volume. இது வந்து நம்மளுக்கு 12th standardல யூஸ்ஃபுல்லா இருக்கும், 11th standard many place this will come. உங்ககிட்ட ஒரு ராட் ஒன்னு தரேன், ஓகே, I am going to give you a rod. இந்த ராட்ல எங்க இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ், நம்மளுக்கு சென்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? இந்த ராடுக்கு வந்து லாம்டான்றது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அப்படி கான்ஸ்டன்டா வச்சிருந்தா அந்த ராடுக்கு பேர் என்னப்பா, யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உள்ள ராட். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ யூ கேன் கால். இப்போ என்னோட எய்ம் என்னன்னா டு ஃபைண்ட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் ராட். இந்த ராடோட லென்த் வந்து L, டோட்டல் மாஸ் வந்து கேபிட்டல் M. சோ யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் திஸ். இப்போ கவனிங்க, இது வந்து ஆரிஜினை இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம்லயும் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஆரிஜின் ஷுட் பி தேர். இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னலாம் இருக்கு, ஆர்காம் வெக்டாருக்குள்ள என்ன இருக்கும், எக்ஸ்காம் ஒய்காம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், யூசிங் த தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்கு. எக்ஸ்காமோட தனி ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, x dm டிவைடட் பை டோட்டல் மாஸ். இதென்ன ஃபார்முலா நம்ம படிச்சது. இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கவனிங்க, x டிஸ்டன்ஸ்ல dm மாஸ் இருக்கு, கரெக்டா இருக்கு இல்லையா? ஐ ஹவ் செட் ஆர் நாட், dmன்ற மாஸ் வந்து x கோஆர்டினேட்ல இருக்கு. கவனிங்க, சோ ஐ அம் கோயிங் டு டேக் அப் dm மாஸ். இந்த dm மாஸோட கோஆர்டினேட்ஸ் என்னது, இங்க இருந்து x டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. வாட் இஸ் த y வேல்யூ? கவிதா சொல்லுங்க, வாட் இஸ் த y வேல்யூ? ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, x distance. What is the y value? இங்க இருந்து x distance தள்ளி இருக்கு, y கோஆர்டினேட் கிடையாது, 0 அதுக்கு. சோ அப்போ y காம்ல நல்லா கவனிங்க, y காம் கண்டுபிடிக்கும் போது y dm போடுவோமா? இங்க y ஓட வேல்யூ என்னது, என்டையர்லி. ஏன்னா இங்க கம்ப்ளீட்லி ஒன் டைமென்ஷனால ஆக்சுவலி y காம் வராது, y is 0 entirely, so y காம் won't be there. சரி, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா வெறும் x காம் மட்டும் தான் வரும் நம்மளுக்கு. ஓகே, this is one dimensional. so x பொசிஷன்ல dm மாஸ் இருக்கு, we are clear with that. dm ஓட டெஃபினேஷன் என்னது, that is lambda ஓட டெஃபினேஷன், dm by dx is equal to what, lambda, கரெக்ட்டா? இப்போ இது யூனிஃபார்ம் ராட்னால can I write this is equal to capital M by L also? everyone okay with this? ஸ்பெஷல் கேஸ் படி இங்க lambda கான்ஸ்டன்ட்ன்ற ஒரே காரணத்தினால I can write total mass by total length. this is a special case. இப்போ நல்லா கவனிங்க, நான் dm இருக்க இடத்துல I am going to substitute lambda dx. dm இருக்க இடத்துல I can substitute lambda dx. கீழ m இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? லாம்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட், எப்பவுமே இன்டகிரேஷன்ல இருந்து கான்ஸ்டன்ட் வெளில வந்துரும். சோ எடுத்துட்டேன்னா இப்போ நான் யாரோட லிமிட்ஸ் போடணும்பா, கமான், எக்ஸோட லிமிட்ஸ் வந்து நம்மளுக்கு எங்க 0ல இருந்து மாஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃப்ரம் எக்ஸோட லிமிட்ஸ் எங்க இருந்து 0ல இருந்து மாஸ் ஆரம்பிக்குது. ஸோ 0ல இருந்து டோட்டல் லென்த் எவ்வளவு, L வரைக்கும் இருக்கு மாஸ். ஸோ இதை வந்து இப்போ லாம்டா பை M போடுங்க. இன்டகிரேஷனோட ஆன்சர் 0 to L. ஓகே, லாம்டா பை கேபிட்டல் M L ஸ்கொயர் பை L மைனஸ் 0. ஸோ எக்ஸ்காமோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா lambda by m L square by 2. பட் இதை ரீரைட் பண்ணி எழுதுங்க. lambda இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? இப்போ lambda இருக்க இடத்துல what I can substitute, m by L. So finally what I will get, L by 2. ஸோ இதுல இருந்து நம்மளோட ஆன்சர் வந்துருச்சா? எக்ஸ்காமோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, L by 2. ஒய்காமோட வேல்யூ என்னதுப்பா, 0. ஏன்னா அந்த y டைரக்ஷன்ல நோ மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கரெக்டா எங்க வருது நம்மளுக்கு, சென்டர் ஆஃப் மாஸ் மிடில் வருதா?